ஹாய் காய்ஸ், நான் உங்கள் நிலா. இன்றைக்கி ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? ஜெய் ரொம்ப நாளாக வேலை தேடிட்டே இருக்காரு. ஆனால் எந்த கம்பெனிலுமே அவருக்கு வேலை கிடைக்கவே இல்லை. ரொம்ப சோகமாக அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறாங்க, அம்மா இன்றைக்கும் எனக்கு வேலை கிடைக்கலம்மா அப்படின்ட்டு. அம்மா சொல்கிறாங்க, கவலைப்படாத தம்பி, நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குல்ல, நீ நாளைக்கும் போய் ட்ரை பண்ணுப்பா, கண்டிப்பாக உனக்கு நாளைக்கு வேலை கிடைக்கும்னு அம்மா ஆறுதல் படுத்துகிறாங்க. பார்த்தீங்கன்னா பெரிய கார் கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போனார். அங்கே செலக்டும் ஆயிட்டார். கொஞ்ச நாள்லே பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கிட்டையும் பாராட்டு வாங்கினார். ரொம்ப படுச்சுட்டியான பையன், ரொம்ப புத்திசாலியும் கூடன்னு சொல்லிட்டு நிறைய பாராட்டுக்கள் வாங்கினார். அப்போது அவங்க முதலாளி ஜெய்க்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. என்னன்னா, ஒரு காரை நீங்களே தயார் பண்ணி கொடுங்க நம்ம கம்பெனிக்காக அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் நம்பவே முடியல. இருந்தாலும் அவங்க சொன்னதுக்காக கண்டிப்பாக நம்ம ஒரு காரை தயார் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப பகலாக உழைச்சாரு. அதே மாதிரி ஒரு அழகான காரை வடிவமைச்சும் கொடுத்தாரு. ஜெய்யோட முதலாளி அன்னைக்கு தான் முதல் முறையாக அந்த காரை பார்க்க வர்றாரு. பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ரொம்ப அற்புதமாக இருக்குது ஜெய், இந்த மாதிரி கார் இன்னி நம்ம மார்க்கெட்டுக்கு வரவே கிடையாது, இது போல் எந்த கம்பெனி இனி தயாரிக்கவே இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். இதை கேட்டால் எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ அவர் சொன்னார், சரி உடனே இந்த காரை மார்க்கெட்டிங் பிரிவுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். காரை மார்க்கெட்டிங் பிரிவுக்கு எடுத்துகிட்டு வரும்போது தான் கூடவே ஒரு பிரச்சனையும் வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காரோட உயரம் பார்த்தீங்கன்னா அந்த வாசலோட உயரத்தை விட 1 இன்ச் அதிகமாக இருந்துச்சு. ஜெய் ரொம்ப சோர்வாயிட்டார். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. முதலாளி பார்த்திங்கன்னா இதில் நிறைய பணத்தை போட்டிருக்காரு. இதுதான் முதல் முறையாக மார்க்கெட்டுக்கு வர புது கார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஜெய்க்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ஆளாளுக்கு ஒவ்வொரு ஐடியா சொல்ல ஆரம்பித்தாங்க. சிலர் பார்த்திங்கன்னா அந்த வாசலை இடிச்சிட்டு நம்ம காரை வெளியே எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லி சொன்னாங்க. சிலர் என்ன, அந்த கார் மேலே கீறல் விழுகுமே, அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அந்த கீறல்களுக்கு பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடித்து நம்ம சரி பண்ணிக்கலான்னு சொல்லி சொன்னாங்க. காரோட மீது கீறல்கள் விழுந்தால் நல்லா இருக்காது. அதனால் இந்த ஐடியா அவருக்கு பிடிக்கல. அதனால் முதலாளி மனசு ஒப்புக்கவே இல்லை. அனைவருக்கும் ஒரே குழப்பம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் யோசிச்சுட்டே இருந்தாங்க. ஜெய்க்கு மனக்கவலை ஜாஸ்தியாகிடுச்சு. ரொம்ப ஏமாற்றம், ரொம்ப வெறுமை. இவ்வளோ அழகான புது டிசைனில் உருவாக்கி இந்த காரை வெளியே கொண்டு போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் முதல்ல அந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்தார். வெளியே வந்தவர் கடற்கரைக்கு உட்காந்துட்டார். அப்போ அவர் யோசித்தார், நம்மளை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க, நமக்கு எங்கேயுமே வேலையே கிடைக்கல, ஆனாலும் சில மாதங்களே நம்மளை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க, அதை கூட என்னால் சரியாக பண்ண முடியலையே, நான் என்ன பண்ணுறது, இதனால் ரொம்ப நஷ்டம் கம்பெனிக்கு, இது எனக்கு ஒரு அவப்பெயரும் கூட, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சே இருந்தார். கொஞ்ச நேரத்தில் இந்த கூட்டெல்லாம் கம்மியாயிரும், அந்த கம்மியாகும்போது நம்ம இந்த கடலில் விழுந்து இறந்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார். ஜெயினால் இந்த பெரிய நஷ்டத்தை எப்படி சந்திக்க போகிறோங்கிற பயத்திலேயே அவர் இந்த முடிவு எடுத்துட்டார். கடற்கரையில் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருந்தார் ஜெய். அப்போது ஒரு ஃபேமிலி வந்தாங்க. ஒரு குட்டி பாப்பா பலூன் கேட்டு அவங்க அம்மாட்ட அழுதாங்க, அடம்பிடிச்சாங்க. ஆனால் அவங்க அம்மா வாங்கி தரவே இல்லை. அப்போ அவங்க அப்பா பலூன் வாங்கி கொடுத்தாங்க. பாப்பா முகத்தில் ஒரே சந்தோஷம். பலூன்களை வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது காற்று ரொம்ப வேகமாக அடித்தது. உடனே அந்த பலூன்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திசையிலும் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஜெய் நினச்சாரு, அட கடவுளே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த பொண்ணு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த பலூனெல்லாம் வாங்குச்சு, பலூன் வேற எல்லாம் பறந்துருச்சு, இதுக்கும் அழுக போகுது பாரு அப்படின்னு மனசில் நினச்சிட்டான். ஆனால் அங்கே நடந்ததே வேறங்க. என்னென்னா, பாப்பாவோட பலூன்லாம் மேலே பறக்க ஆரம்பித்த உடனே பாப்பா ஒரு நொடி பார்த்து அதிர்ச்சியானா, இருந்தாலும் திருப்பவும் அந்த பாப்பா பார்த்திங்கன்னா வானத்தை நோக்கி அந்த பலூன்லாம் பறக்கிறத பார்த்துட்டு உடனே கைத்தட்டி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காற்றில் அந்த பலூன் போகிற திசையெல்லாமே பாப்பா ஓடி ஓடி போய் விளையாண்டுட்டே இருந்தா. வானத்தில் பறந்துட்டு இருந்த பலூன் பார்த்திங்கன்னா காற்று வலு இழக்கும்போது ஒவ்வொரு பலூனாக கீழே விழுக ஆரம்பிச்சுது. ஓடி ஓடி போய் ஒவ்வொரு பலூனாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போது ஜெய்க்கு ஏதோ ஒன்று தோணுச்சு. உடனே கம்பெனிக்கு கிளம்பி போயிட்டாரு. மீண்டும் கம்பெனிக்கு பார்த்தாரு ஜெய். அப்போ எல்லாருமே அதே மாதிரி தான் யோசிச்சுட்டே இருந்தாங்க. ஜெய் முதலாளிகிட்ட சொன்னார், இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சுங்க சார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாசலோட உயரத்தை விட 1 இன்ச்சு தான் கார் உயரம் அதிகமாக இருக்குது. நம்ம காரோட 4 டயர் காற்றையும் இறக்கிட்டோம்னா காரை சுலபமாக வெளியே எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் மீண்டும் நம்ம காற்றை நிரப்பிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார்.
எல்லாருமே பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அடடா! எவ்வளோ சுலபமான வழி! எந்த சேதமும் இல்லாம அழகா நம்ம கார வெளிய எடுத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே காய்ஸ், இதிலிருந்து நம்ம 2 விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கலாம். தற்கொலை வந்து எதுக்குமே ஒரு முடிவாகாது. அந்த யுனிவர்ஸுக்கு வந்து நம்ம எப்போ அங்க போகணும்னு இருக்கோ, அப்பதான் நம்ம வந்து போக முடியும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கோபத்திலயோ, வெறுமையிலோ இருக்கும்போது, நம்ம எத பத்தி சிந்திச்சாலும் கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்காது. இப்ப ஜெய்க்கு என்னாச்சு? ஜெய் வந்து கடற்கரையில உட்காந்துருந்தாரு. ஒரு பலூன் மூலியமா அவருக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சு, அவர் போய் அத சக்சஸ் பண்ணாரு. அந்த மாரி தான் நமக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட தான் இருக்கு. நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். வாழ்றது ஒரு முறைதாங்க. அது வந்து நம்ம அனுபவிச்சு வாழணும். 1 இன்ச் உயரம் தான். நம்மகிட்ட இருக்கிற கோபம், ஈகோ எல்லாமே 1 இன்ச்ல தான் இருக்குங்க. அது எல்லாமே இந்த டயர்லேருந்து காத்த கழட்டுனாங்கல்ல, அந்த மாரி நம்மளும் கழட்டி எறிஞ்சிட்டோம்னா, நம்ம நல்லா இருக்கலாங்க. அதே மாரி எல்லா சமயத்திலும் நம்மளுக்கு லாபம் மட்டும் தான் கிடைக்கும் பிஸ்னஸ்லன்னு நம்ம நம்பக்கூடாதுங்க. ஏன்னா நஷ்டமும் கிடைக்கும். அப்படி நஷ்டம் நம்மளுக்கு வரும்போது, நம்ம என்ன பண்ணணும்? ஐயய்யோன்னு சொல்லி அடிச்சதுக்கு பதிலா, சோர்ந்து உட்காரதுக்கு பதிலா, அடடா! அடுத்து என்ன பண்ணலாங்கிறத யோசிச்சோம்ன்னா, நமக்கான சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.